கஞ்சாலாம் இப்போ ரொம்ப சின்ன வார்த்தை ஆயிடுச்சு இல்ல தமிழ்நாட்டுல. கஞ்சா கடத்துறான் அப்படி ஆயிடுச்சு இப்போ. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அதனால போலீஸ் ஃபோர்ஸ் இப்படி வேலை செய்யறாங்களா? என்ன செய்யணும் தெரியாம செய்யறாங்களா? கை கட்டுப்பட்டு இருக்கா போலீஸ் ஃபோர்ஸ்? ஜெய்பீம் ஹீரோ எங்க வாயே திறக்கல இதை பத்தி. படமே எடுத்தாரு. அதிமுக ஆட்சியில் ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். 6 உயிர் போன பரவாயில்லையா? ஒரு உயிர் கூட போக கூடாதுன்னு தானே இது பாயிண்ட். இவ்வளோ பிரஷர் போட்டப்புறம் தான் இது சிபிஐக்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்களா? இதே தானே கோயம்புத்தூர் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தொடர்ந்து அநீதிக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை கூறி வருபவரும் சமூக செயல்பாட்டாளருமான பாஜக நிர்வாகியுமான திருமதி மதுவந்தி அவர்கள். மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். மேம், தொடர்ந்து நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள் தமிழகத்துல அரசியல் களம் மாறிக்கொண்டே இருக்கும் நேரத்துல லாக்அப் டெத் அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம். மீண்டும் ஒரு முறை ஜெய்பீம் திரைப்படம் கண்முன்னே ரத்தமும் சதையுமாக காட்சிகளாக உயிர் பெற்று அரங்கேறி இருக்கோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. இது பற்றி உங்கள் பார்வை மேம். நீங்க ஜெய்பீம் படம் சொன்னதுனால சொல்லணுங்கிற நிர்பந்தம் எனக்கு ஏற்படுது. ஜெய்பீம் ஹீரோ எங்க வாயே திறக்கல இதை பத்தி. படமே எடுத்தாரு. அதிமுக ஆட்சியில நடந்தபோது அவ்வளோ குரல் கொடுத்தாங்க. ஏன் இப்போ அவங்களுக்கு அந்த சமூக விழிப்புணர்ச்சி எல்லாம் வரலீங்களா? ஏன் திரு சூர்யா அவர்கள் ஒரு வார்த்தை இந்த லாக்அப் டெத்தை பத்தி பேசல? இப்பதான் தமிழகமே வேண்டான்னு மும்பைல போய் செட்டில் ஆயாச்சு இல்ல. அப்போ சோசியல் விஷயங்களை பத்தி பேசலாம். யாருமே பேசலீங்களே. ஏன் இந்திய அலையன்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் கூட ப்ராப்பரா இதுக்கு குரல் கொடுக்கல? இது கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அவர் நிஜமாவே அவருதான் அக்யூஸ்டான்னு கூட தெரியாது. ஏன்னா எஃப்ஐஆரே போடல. அரெஸ்ட் பண்ணினா 24 மணி நேரத்துல யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல? இதை தான் நான் நேற்றுக்கு டைம்ஸ் நவ் டிபேட்லயும் கேட்டேன். ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல? அதுக்கு நாவிகா குமார் சொன்னாங்க, மேம் ஏன்னா அவங்க எஃப்ஐஆரே போடல. நான் சொன்னேன் அதுதாங்க பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை சொல்றதுக்கு தான் நான் இதை கேட்கறேன். இந்த கேள்விய ஒருத்தங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஏன் அதை செய்யல? எதுக்கு கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சாங்க? என்ன? வாட் இஸ் கோயிங் ஆன்? அண்ட் அண்டர் வாட் சஸ்பிஷன்? ஃபர்ஸ்ட் அண்ட் இரும்பு ராடால அடிச்சு மிளகா தூள் போட்ட தண்ணியை குடிக்க வச்சு அவரு மயக்கம் அடைஞ்சிருக்காரு. அப்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இது நடந்ததுக்கும் நடுவுல 5 மணி நேரம் சப்போஸ்ட்லி ஒரு போலீஸ் வேன்ல பூட்டி வச்சிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? நிஜமாவே இவர் தான் அக்யூஸ்டா? அங்கேயே டவுட் வருதுங்களே. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்புறம் 5 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. என்னதான் நடக்குது? இடையில குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் மேம். நாம் இன்று இந்த சமயம் நம்ம இந்த இன்டர்வியூ பதிவு செய்யப்படும் நிலையில 2/7/2025 மாலை 8:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேல புகார் கொடுத்தாங்க இல்லையா, நிக்கிதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்க மேல முன்பே, அதாவது சில காலங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பே ஒரு புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பண மோசடி புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. See, this is what I'm saying. இது வர வர தமிழ் சினிமாக்கும் தமிழ்நாட்டின் அரசியலுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சினிமால பார்ப்போம். ரமணா படம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபுல் டே ஒரு டெட் பாடியை வச்சு அந்த டெட் பாடிக்கு சிகிச்சை பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க திருபுவனம் அந்த 2 மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அவங்க அங்க செய்ய முடியாதுன்னு சொன்னப்புறம் சடலமா கூட்டிட்டு போன இந்த டெட் பாடிக்கு மதுரையில ஏதோ சோதனை செஞ்சு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்தது தானேங்க. நடந்ததாக எல்லாரும் சொல்றாங்க. நீங்க இது மர்டர்னு ஸ்டேட் கவர்மெண்டோடைய பிரஸ் ரிலீஸ்ல வருது, இது ஒரு கொலைன்னு. அப்ப கொலைனா கொலை கேஸ் இமீடியட்டா ஃப்ரேம் பண்ணி அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுக்கணும். இப்போ இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறமா மாண்புமிகு முதலமைச்சர் அந்த ஃபேமிலி கிட்ட போன்ல பேசிட்டு கேஸ சிபிஐக்கு மாத்துறாரு. திருப்பி இன்னொரு விஷயம், அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாரினுடைய தம்பிக்கு ஒரு பணி நிரந்தர ஆணை, நிரந்தர அரசு வேலை அந்த மாதிரியான ஒரு ஆணையும் ஒரு பட்டா போட்ட நிலமும் கொடுத்திருப்பதாக ஊடகங்கள்ல செய்தி வருதுமா. கொடுக்கட்டுமா? நான் சொல்றது, நான் கொடுக்கறத நான் ஏன் கொடுத்தாங்கன்னு நான் கேட்கல. இவ்வளோ ப்ரெஷர் போட்டப்புறம் தான் இது சிபிஐக்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்களா? இதே தானே கோயம்புத்தூர்ல கேஸ் வெடிச்சிச்சுன்னாங்க.
கேஸ் சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னாங்க, அப்புறம் இது பாம்புன்னு சொன்ன அப்புறம் பிரஷர் போட்டப்புறம் அந்த வாட் ஐம் சேயிங் இஸ் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் எதிர்க்கட்சியினர் பிரஷர் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா மக்கள் மத்தியில எல்லாமே பரபரப்பா இட் ஸ்ப்ரெட்ஸ் இல்லையா, வைல்ட் ஃபயர் மாதிரி. ஸோ உடனே ஸ்டெப். ஏன்னா இப்போ இன்னும் 10 மாசத்துல எலெக்ஷன் வேற, இன்னும் எக்ஸஸா வேற நம்ம வந்து காப்பாத்திக்கணும் பேரை. நான் கேட்கறது என்னன்னா, கண்டினியூஸா பீட் அண்ணா யூனிவர்சிட்டி, பீட் திஸ் டாஸ்மாக் ப்ராப்ளம், பீட் திஸ் கஞ்சாங்கிற பாருங்க, போதை மருந்து. கஞ்சாலாம் இப்போ ரொம்ப சின்ன வார்த்தை ஆயிடுச்சு இல்ல தமிழ்நாட்டில். கஞ்சா கடத்துறான் அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா இப்போ கொக்கைன் அந்த லெவல்ல தானே எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், லா அண்ட் ஆர்டருங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா? லா அண்ட் ஆர்டர் டைரக்டா யாரோட மேற்பார்வை? தமிழக முதல்வரோட மேற்பார்வை தானே, அவரோட டிபார்ட்மெண்ட் தானே அது. ஏன் லா அண்ட் ஆர்டர் இப்படி சீர்கெட்டு போய் கிடக்கு? As a woman, I don't feel safe in Tamil Nadu, period. Do you feel safe, ma, as a woman in Tamil Nadu? உங்களுக்கு சேஃப்டி இருக்கா? தொடர்ந்து பெண்களுக்கான அச்சுறுத்தல்களும் துன்புறுத்தல்களும் அதிகமா இருக்கு. அது வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வெளியில சமூகத்துல இருக்கலாம். தொடர்ந்து வந்து வெளிப்படும் விதங்கள் வந்து அதிகமா இருக்கு. டே பை டே கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வருதுங்கிறது தான் நம்ம ரெக்கார்டுமே சொல்லுது. எக்ஸாக்ட்லி. ஸோ டு யூ ஃபீல் சேஃப்? நோ. டு ஐ ஃபீல் சேஃப்? நோ. அப்ப என்னதான் லா அண்ட் ஆர்டர்? ஒரு காலத்துல தமிழ்நாட்டு போலீஸுக்கு மிஞ்சி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னு நம்ம வந்து அவ்வளோ பெருமையா சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஏன் அந்த போலீஸ் ஃபோர்ஸ் யாருடைய வாட் டு ஐ சே கரெக்டான சப்போர்ட் இல்லாததுனால போலீஸ் ஃபோர்ஸ் இப்படி வேலை செய்யறாங்களா? என்ன செய்யணும் தெரியாம செய்யறாங்களா? கை கட்டுப்பட்டிருக்கா போலீஸ் ஃபோர்ஸுக்கு? என்னதான் நடக்குது? இட் இஸ் வெரி ஸ்கேரிமா. இது வந்து விமர்சனத்துக்கோ அரசியலுக்கோ பேசணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை, ஒரு பிரஜையா கேட்கிறேன். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குற சேஃப்டி. அது என்ன, தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கேப்பே இல்லை, ஒண்ணு மாத்தி நடந்துகிட்டு இருக்கு. there is no end to this. கரெக்ட்டுங்களா மேம்? இந்த லாக்அப் மரணங்கள் ஒன்றும் தமிழகத்துக்கு புதுசு கிடையாது. நிறைய நம்ம பார்த்துட்டோம். கடந்த ஆண்டு காலங்கள்ல கூட இருந்தது. சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் கேஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இதையுமே நம்ம ஒரு மாதிரி கடந்து போற மனநிலையில தானே இருக்கும். இந்த விஷயம் ஏன் வந்து இவ்வளவு பெரிய தாக்கம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தேர்தல் 10 மாசங்கிறதுனால அப்படி பாக்குறீங்களா? ஏன் சாத்தான்குளம் நடந்த போது ஏன் அவ்வளவு தாக்குதல் நடந்தது? ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு? அப்போ அதை எதிர்க்கட்சிகள் கையில நான் திருப்பியும் இதைத்தான் சொல்றேன். இது அரசியல் ஆக்காதீங்க. இதைதான் நான் முதல்லயே சொன்னேன். நீங்க இந்த பாயிண்ட சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னது அதுதான். அரசியல் ஆக்காதீங்க. போனது ஒரு உயிர். அது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட உயிருங்கிறதெல்லாம் இப்ப கணக்குல வராது. போனது ஒரு உயிர். அந்த உயிர் நியாயமா போகல. ஃபர்ஸ்ட் அந்த உயிர் அரெஸ்ட் ஆனதே முதல்ல நியாயமானே தெரியல. அந்த லெவல்ல சுத்திட்டு இருக்கு. விசாரணைக்கு போன சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே ரொம்ப சஸ்பிஷியஸ், ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் தான் நடந்திருக்கு. கரெக்டுங்களா? நீங்க நிறைய பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் எல்லாருமே பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க பாயிண்ட் வந்து இப்போ இந்த ராஜ்யத்துல இவ்வளவுதான் நடந்திருக்கு, அந்த ராஜ்யத்துல அவ்வளவு நடந்தது. இந்த ராஜ்யத்துல நம்ம ஒரு கொலை பண்ணா அடுத்தவங்க நீ 3 கொலை பண்ணிய, அப்ப நான் 2 கொலை தான் பண்ணேன்னா இது என்ன? இது லாஜிக்? உயிர் போயிருக்கு, லாக்அப் டெத்ஸ் நடக்க கூடாதுங்கிறது தான் இங்க சப்ஜெக்ட். அதுக்கு என்ன பண்ணோம்? சரி, நீங்க அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல எதிர்கட்சியா இருந்த போது, அப்ப இப்ப ஆளுங்கட்சியா வந்த அப்புறம் கரெக்ட் பண்ண வேண்டியது தானே? நீங்களும் என்ன பண்றீங்க? நாங்க இருந்த போது இவ்வளவுதான், அப்போ ஜாஸ்தி. நீ கரெக்ட் பண்றத பத்தி, ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை தேடுறத பத்தி யாருக்குமே எங்க கவலை இல்லை. யூ ஒன்லி வாண்ட் டு பாயிண்ட் ஃபிங்கர்ஸ். நீ பண்ணலையா, நான் பண்ணேன். அவன் பண்ணலையா, நான் பண்ணேன். என்னது இது? பிளேம் கேம் ஆடக்கூடாதுங்க. பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுக்கு தீர்வு காணுங்க. அவரு இப்போ திமுக ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாங்க, நீங்க எப்படி 24ன்னு சொல்லலாம்? 6 தானே. அப்ப இப்படி 6 உயிர் போனா பரவாயில்லையா? நான் அந்த லாஜிக்கே வருவோம். 24 இல்லைன்னு அவங்க சொல்ற அந்த ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். 6 உயிர் போனா பரவாயில்லையா? 1 உயிர் கூட போக கூடாதுன்னு தானே இது பாயிண்டே. இப்போ என்னங்க இது மேத்ஸ்? இதுலயாம கணக்கு பார்ப்போம். மேம், வெற்றி கூட்டணின்னு சொல்லப்படுற திமுகவின் கூட்டணி கட்சிகள்ல இருக்கும் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒன் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காரு.
அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாமா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இந்த ஆட்சி, அந்த ஆட்சின்னு இல்ல, எல்லா ஆட்சியும் நடக்கல. தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல. இந்தியா பூரா நெறைய இடத்துல வந்து லாக்அப் மரணங்கள் அதெல்லாம் நடக்குது. அப்படியே பார்த்தா கூட போலீஸாருக்கு ஒரு உளவியல் இருக்கு. மக்களுக்கு ஒரு உளவியல் இருக்கு. அந்த மக்களோட உளவியல் வந்து போலீஸாருக்கு எதிரானதாகவே இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கோணத்துல தான் இந்த பிரச்சனைய நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது உளவியல் பிரச்சனை காரணமா மேம்? யாருக்கு உளவியல் பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லங்க எனக்கு எனக்கு அவர் பேசுறது எனக்கு அந்த எதுக்கு அத சொன்னாரு? ஏன் அப்படி பேசியிருக்காருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் நிஜமாவே புரியல. என்ன பிரச்சனை? இதுக்கு எப்படி தீர்வு காணணும்? எங்க தப்பு நடந்திருக்கு? அத யாரு கரெக்ட் பண்ணணும்? எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி இத சார்ட் அவுட் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். வேற எதுவுமே இதுல பாயிண்ட் கிடையாது. தட்ஸ் இட் பீரியட். இதுக்கு மேல நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பல. வேற எதுவுமே பாயிண்ட் கிடையாது. பெரிய பிரச்சனை நடக்குதா? அது இந்தியா பூரா நடக்குதா? ஃபைண்ட் அ சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தி பேசணுங்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு குதர்க்கமாவே பேசிட்டா சரியாயிடுங்களா? நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? புரியுது, புரியுது மேம். This is not the answer. This is not the point to be discussed. A life has gone unethically. A boy has been killed inside a government organization. போலீஸுங்கிறது போலீஸ் ஸ்டேஷன், போலீஸுங்க அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தானே. அதிகாரிகளால் கொல்லப்பட்ட ஒரு பையன். அதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன பதில்? இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த பிரச்சனையை எப்போ தீர்க்க போறீங்க? இதுல வந்து மக்களுடைய உளவியலா அவர் சொன்னது? மக்களோட உளவியல் வந்து எப்பவுமே போலீஸ் ஒரு உளவியல் இருக்காங்க. அந்த உளவியலுக்கு எதிரானதாக இருக்கு. நிறைய விஷயம் சொல்றாரு. அதுல இதுவும் சேர்த்து சொல்றாரு. அதான் சொல்றேன். இது மக்களோட உளவியல், போலீஸோட உளவியல். அம்மா, பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழியை பார்க்க சொல்லுங்க. அவர் கூட்டணி கட்சியில தானே இருக்காரு. அவர் வந்து அதுவும் வெற்றி கூட்டணின்னு வேற பேசிக்கிட்டு திரியுறாங்க இல்லைங்களா? பேச சொல்லுங்க மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட. எடுத்து சொல்ல சொல்லுங்க. போலீஸ் கிட்ட பேச சொல்லுங்க. ஆளுங்கட்சி தானே. பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. இப்ப போன உயிர் திரும்பி வரப்போகுதா? போன 6 உயிர்னே வச்சுப்போம். அவங்க சொல்றாங்களே ஒரு கணக்கு, 6ன்னு ஒரு கணக்கு சொல்றாங்களே. போன 6 உயிரும் திரும்பி வரப்போகுதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்ன அவசரமா ஒண்ணு பூசி மழுப்பி மூடி, இப்ப டாஸ்மாக் அடுத்த பிரச்சனை, இந்த கொக்கைன் பிரச்சனை அடுத்த பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கே. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? பேசிட்டா தீந்துருமா? இவ்வளவுதான் நான் கேக்குறேன். Thank you for your valuable time, ma'am. Thank you, ma'am. Thank you. பாரத் மாதா கி ஜெய். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.